விருச்சிக ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வார ராசி பலனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பலமா, பலவீனமா, நீங்கள் எதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், அமாவாசை நாளில் எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி பிறந்த நீங்கள் ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதுசு இல்லைங்கிற மாதிரி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை நீங்களே தேத்தி கொள்வீங்க. எதையும் விடாப்பிடியாக பிடிச்சு கொள்வீங்க. பதுங்கி பின்பு பாயும் புளியும் போல நீங்கள் இருப்பீங்க. பூமிக்காரகனாக செவ்வாய் உங்கள் ராசியின் அதிபதியாக வராரு. எனவே சிறிய அளவிலாவது உங்கள் பெயரில் சொத்து எப்போதுமே இருக்கும். சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கும். உங்கள் ராசிக்கு ருண ரோக சத்ரஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய்ங்கிறதால பலருக்கு இரத்த அழுத்தம், முடி கொட்டுறது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். உங்களை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரி. 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு ஆவார். வாழ்க்கையில் பிற்பகுதியில் பணவரவு, சேமிப்பு போன்றவையெல்லாம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரங்கிறதால உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருப்பாங்க. கலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் இருப்பாங்க. உங்ககிட்ட ரொம்ப அன்போடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நண்பரை போல் இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே முன்கோபத்துக்கு பேர் பெற்றவங்க. கோபம்னு வந்துட்டா யாராக இருந்தாலுமே கடும் வார்த்தைகளால் தேல் மாதிரி கொட்டிடுவாங்க. இந்த ராசிக்காரங்க பெரும்பாலானோருக்கு உள்ளொன்று வச்சு புறமொன்று பேசுகிற குணம் கிடையாது. நெருப்பு, போர் போன்றவற்றிற்கு காரகனாக இருக்கும் செவ்வாய் பகவான் இந்த விருச்சிக ராசியின் அதிபதியாக இருக்கிறதால இவங்களுக்கு கோபகுணம் அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசினர் தங்களின் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் பெற, தங்கள் வாழ்வில் பொருளாதார மேன்மையும் மிகுந்த அதிர்ஷ்டங்களையும் பெறுறதுக்காக செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வரதால வாழ்க்கையில் நல்ல மாறுதல்கள்லாம் உங்களுக்கு உண்டாகும். விருச்சிக ராசிக்காரர்கள் சிலருக்கு குருவின் பார்வை செலவுகளை கட்டுப்படுத்தும். குடும்பத்தில் குழப்பம் விலகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மன நிம்மதி உண்டாகும். புதிய சொத்து, வாகனங்கள்லாம் சேரும். சிலருக்கு ராகு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார். குரு பார்வையால் சங்கடம் விலகும். தாய் வழி உறவுகளோட இணக்கம் உண்டாகும். எடுக்கும் முயற்சியெல்லாம் வெற்றியாகும். பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீங்க. சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடியெல்லாம் நீங்கும். வியாபாரம், தொழிலில் முன்னேற்றம் அடையும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். இந்த வாரம் வர ஆவணி அமாவாசை கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. இந்த நாளில் செய்யும் சில பரிகாரங்கள்லாம் பன்மடங்கு நற்பலன்களை உங்களுக்கு தரும். மேலும் ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை தினங்கிறது முன்னோர்கள் வழிபடும் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. அன்று நம் முன்னோர்களை நினச்சி குறைஞ்சபட்சம் எள்ளும் தண்ணீரும் வார்த்து வழிபட்டா நம் துன்பங்கள்லாம் தீர்ந்து இன்பங்கள் பிறக்குங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. அதுலேயும் குறிப்பாக ஆடி, புரட்டாசி, தை, மாசி மாத அமாவாசைகள்லாம் ரொம்ப விசேஷமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. அதே மாதிரியான நற்பலன்களை இந்த ஆவணி அமாவாசையும் புண்ணிய பலன்களை தரதா அமைஞ்சிருக்கு. இந்த ஆவணி அமாவாசை ஜோதிட ரீதியாகவும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக தாங்க இருக்குது. காரணம் என்னென்னா 5 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றும் அமர்ந்திருக்கும் நிலையில் இந்த அமாவாசை நிகழப்போகுது. அப்படி நிகழப்போகும் இந்த அமாவாசை நாளில் வழக்கமான அமாவாசை மாதிரியே முன்னோர்களை வழிபடுவதோடு கூடுதலாக சில தானங்களையும் செய்கிறதால நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆவணி அமாவாசை நாளில் விருச்சிக ராசி தற்போது கிரகங்கள் எதுவும் இல்லை. அப்படின்னாலும் கூட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் கிருத்திக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் இந்த ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்பவும் அவசியம். அதுலேயும் கடந்த சில நாட்களாக உடல் ஆரோக்கியத்தில் உபாதைகளை சந்தித்து வரும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த அமாவாசை நாளில் துவரம்பருப்பை தானம் செய்கிறது சிறப்பு வாய்ந்ததுங்க. அதுலேயும் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று கோயில் வளாகத்துக்குள்ளே வச்சு துவரம்பருப்பு தானம் செய்கிறது ஆரோக்கிய குறைபாடுகளை நீக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இயலாத வயதான பெரியோர்களுக்கு அன்னதானம் வாங்கி கொடுக்கறதால உங்களுக்கு சகல நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்குங்க. மேலும் இந்த வாரம் காரிய வெற்றி ஒன்றையே லட்சியமாக கொண்டு செயல்படும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் ராசி அதிபதியும் ராஜ்யஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சாரம் செய்கிறதால அரசாங்க விஷயத்தில் லாபம் உண்டாகும். ரியல் எஸ்டேட், கட்டுமானம், ஹோட்டல், மருத்துவம் ஆகிய தொழில்கள்லாம், கெமிக்கல், மின்சார பொருள், கம்ப்யூட்டர், உதிரிபாக வியாபாரிகளும் எதிர்பார்த்த லாபம் பெறுவாங்க. அரசு உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிட மாற்றம், கூடுதல் பொறுப்பு ஏற்படும். ரியல் எஸ்டேட்டில் புதிய முதலீடுகளை செய்வதாலும், ஷேர் மார்க்கெட்டில் அரசு துறை, அறக்கட்டளை, பள்ளி கல்லூரிகள் பங்குகள் மூலமும் லாபம் உண்டாகும். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தடைகளை கடந்து தேர்வு, விளையாட்டில் வெற்றி பெறுவாங்க. சுவாச கோளாறு, தொண்டை பாதிப்பு, வாத நோய் ஆகிய நோய்களால் பாதிப்பு ஏற்பட்டு விலகுங்க.
அன்னை வழி உறவினர்களுக்கு பரிசுகள் வழங்கி ஆசி பெறுவதும், அனாதை இல்லங்களுக்கு தண்ணீர் கேன் தானம் செய்வதும் உங்களுக்கு நன்மை தரும். இந்த வாரம் நீங்கள் எந்த விஷயத்துலலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, தொழில் விஷயத்தில் அடுத்தவங்க பேச்சை அதிகம் நம்பாதீங்க. புதிய முதலீடுகள்லாம் நிதானமாக செய்யணும். இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் எல்லாவற்றிலும் உயர்வுக்காக உழைக்கணும். பண விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக நடந்துக்கணும். மேலும் பெரியோர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குன்றக்குடி முருகன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.